இந்த டிஷ் பண்ணுறதுக்காக அடுப்பில் வந்து ஒரு கடாயை வச்சுட்டு அதில் 8 பல் பூண்டு, 10லேருந்து 12 போல் வத்தல், ஒரு கையளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு லேசாக வறுத்து விடுங்க. அதுக்கப்புறம் கருப்பு எள்ளு, இது 150 கிராம் நான் சேர்த்துருக்கேன். இதையும் சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுக்கணும். எள்ளு நல்லா படபடன்னு பொரியும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்டேஜில் இந்த வெடிப்பு சத்தம்லாம் ஸ்டாப் ஆயிடும். அப்படின்னா நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கருவேப்பிலையும் நீங்கள் நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா பொறுன்னு இருக்கணும். ஸோ இதுதான் நமக்கு சரியான பக்குவம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தாம்பாளத்தில் தட்டி ஆற வச்சுருங்க. நல்லா ஆறணும். சூடோடு போட்டால் மிக்ஸி ஜாரில் ஒட்டிக்கிடும். ஸோ ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நார்மலாக அரைக்கிற மாதிரி அரைக்கக்கூடாது. பல்ஸ் மோடில் போட்டு ஒரு 3 to 4 டைம்ஸ் மட்டும் போட்டு எடுத்தால் போதும். அப்போ தான் நமக்கு உதிரியாக இருக்கும். இட்லி தோசைக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை சாதத்தோடையே சூடான சாதத்தோடய இதை போட்டு பிரட்டி சாப்பிட்டா எள்ளு சாதம்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். நல்லா இரும்பு சத்து நிறைஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சினா ஹோம் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு கைப்பக்குவம் உங்கள் வீட்டிலும் கமகமக்கட்டும். வாழ்க